ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு ப்ளவுஸு பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாம் எப்படி கட் பண்ணலாங்க வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம பேக் கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து துணி எப்படி மடித்து போடணும்னு பாருங்கள். ப்ளவுஸ் பிட் வந்து இந்த மாதிரி கடையில் எடுத்திங்கன்னா இந்த இப்போ காமிச்சமில்ல கரை, அந்த கரை பகுதியை நம்மளுக்கு ஆப்போசிட்டில் போடணும். நம்ம இதாக இருக்குது, நம்ம பக்கம் இருக்கிறது வந்து மடிப்பில் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்ம சட்டையை வச்சு பார்த்துட்டு நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோதான் அளவிடணும். இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸாக இருக்குது, அதனால் அதை வந்து அந்த கிராஸை முதல்ல நம்ம சரி பண்ணிக்கிடுவோம். அந்த கிராஸை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் வச்சா போதும். இப்போ வந்து இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஆம்கோல் சைடில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு தான் விடணும். நான் வந்து கொஞ்சம் 2 இன்ச்சு விட்டுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ளவுஸில் கொஞ்சம் உயரமும் கேட்டிருக்காங்க, லூஸும் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு 2 இன்ச்சும் கீழே வந்து 3 இன்ச்சு விட்டுருக்கேன். 2 இன்ச்சு மடிச்சடிக்கும், 1 இன்ச்சு அவங்களுக்கு இறக்கமும். இப்போ பார்த்திங்கன்னா கழுத்து பக்கத்தை வந்து கரெக்டாக வைக்கணும். நம்ம வந்து கழுத்து பக்கம் தான் நமக்கு கரெக்டாக இருக்கணும். கீழே முதுகு பக்கம் வந்து கரெக்டாக இருக்கக்கூடாது. முதுகு பக்கம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அது வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இதில் ஒரு டாட் எடுத்துருக்கோமா, டாட் எடுத்துருக்கிறதுனால இந்த சைடு வந்து லைட்டாக வந்து விரிஞ்சு தான் இருக்கும். இப்போ வந்து கரெக்டாக அந்த கழுத்தில் வந்து 1/4 இன்ச்சும் அதுக்கு மேலே 1/4 இன்ச்சு குடிக்கணும். இப்போ வந்து ஷோல்டரில் வந்து அந்த ரெடி அளவில் ஒரு கோடும், அதுக்கு வெளியில் ஒரு 1/4 இன்ச்சு ஒரு கோடும் போடணும். இப்போ ஆம்கோலும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆம்கோலை நல்லா கரெக்டாக வச்சுக்கிட்டு அந்த தையல் போட்டிருக்கோம்ல அந்த ரெடி அளவில் 1/4 இன்ச்சு, ரெடி அளவில் ஒரு கோடு, அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு, நம்ம அந்த மேலே 1/4 இன்ச்சு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதைத்தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ எப்படி வரையுதுன்னு பாருங்கள். இப்போ வரையுது பார்த்திங்கன்னா மேலே எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம்ல அதில் தான் வரையணும். நம்ம தைக்கும்போது இது வந்து கீழே இறங்கிடும். நம்ம எவ்வளோ ஆம்கோல் நம்மளோட ப்ளவுஸில் எவ்வளோ ஆம்கோல் இருந்தோ அந்த அளவு வந்துடும். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக போட்டோம்ல 1/4 இன்ச்சு, அதில் தான் இதை வரையவே செய்யணும் இந்த கழுத்தை. இப்போ ஆம்கோல் பார்த்திங்கன்னா இப்போ 1.25 இன்ச்சு வச்சுக்கலாம் மேக்ஸிமம். பேக் சைடுங்கிறதுனால ஒரு 1.25 இன்ச்சு வச்சுக்கலாம். இது ஆம்கோலில் அந்த ரெண்டில் பாதி எடுத்து அதனைக்கு அதில் ஒரு ரவுண்டு இது போட வேண்டியதான், லைனு முடிஞ்சு போச்சு. தான் ஆம்கோல், இவ்வளோ தான் வேலை இதில். அதே மாதிரி இது வந்து பானைக்கு நம்ம போடலாம்னா என்ன செய்யணும்னா ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி நீங்கள் கோடு போடணும். கரெக்டாக அந்த அளவில் கோடு போட்டிங்கன்னா பானைங்கிறது வந்து விரிஞ்சிடும். அடுத்த வீடியோவில் வந்து இது எப்படி கட்